நம சிவாய. வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் மகர ராசிக்காரர்களுக்கான மார்ச் மாத ராசி பலன் எப்படி இருக்கும் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் எந்த மாதிரி பலன்கள் இருக்கும் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாமா? காதலர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்குள்ளே இருக்க அந்த பிணைப்பு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட ரொம்ப க்ளோஸாக இருப்பீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் உங்களோட அன்பை சம அளவில் வெளிப்படுத்தி எந்த ஒரு ஈகோ பிரச்சனை எதுவுமே இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலம் இது. உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப் ரொம்பவே ஸ்ட்ராங்காக ஆகக்கூடிய காலம் இது. ஓகேங்களா? திருமணமான தம்பதிகளாக இருக்கீங்கன்னா நீங்கள் எது செஞ்சாலுமே மனசு ஒற்றுமையோடு சேர்ந்து ஒன்றா செய்வீங்க. ஏதாவது குக் பண்ணுறது, இல்லாட்டி உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் ஏதாவது செய்கிறது, இந்த மாதிரி எது பண்ணாலுமே கப்புள்ஸாக சேர்ந்து செய்வீங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் குடும்ப வாழ்க்கையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து புரிஞ்சுக்கிட்டு இருந்தால் தான் சந்தோஷமாக இருக்க முடியும். அந்த மாதிரி தான் உங்களோட வாழ்க்கை இருக்க போகுது. உங்கள் குடும்ப உறுப்பினர்களோட ஆதரவு கண்டிப்பாக இந்த மாதத்தில் இருக்கும். உங்களோட ஃபேமிலியில் இருக்க மூத்தவர்கள் உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. உங்களோட கணவன் மனைவி உறவுக்குள்ளே நிறைய லைஃப் லாங்க்கு இருக்கக்கூடிய மெமரிஸ் எல்லாமே உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இந்த காலத்தில் இருக்கும். சரிங்களா? ஆக மொத்தத்தில் குடும்ப வாழ்க்கையிலையும் சரி, காதல் உறவுலையும் சரி, இந்த மாதம் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு. சரிங்களா? அடுத்ததாக மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் நிதிநிலை எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். அதாவது பொருளாதார நிலை எப்படி இருக்கும் பார்க்கலாமா? உங்களோட பொருளாதார நிலையை உயர்த்துறதுக்கு உங்களுக்கு நிறைய புது புது வாய்ப்புகள் கிடைக்கும். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்பவே சிறப்பாக இருக்கும். நல்ல லாபம் எடுக்க முடியும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சான்சஸ் எல்லாமே யூஸ் பண்ணி அதன் மூலயமா உங்களுக்கு தேவையான பணத்தை நீங்கள் ஈட்ட முடியும். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் ஐடியாவோ இல்லை வேலையில் இன்னும் எக்ஸ்ட்ரா எப்படி எஃபோர்ட் போட்டால் நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும் அப்படியெல்லாம் நிறைய யோசிச்சுருப்பீங்க இல்லையா? அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதன் மூலயமா உங்களுக்கு நல்ல பண வரவும் இருக்கும். ஓகேங்களா? ஆனால் உங்கள் கையில் இருக்க பணத்தை நீங்கள் கவனமாக வச்சுக்கணும். பண வரவு என்னதான் இருந்தாலும் கையில் இருக்க பணத்தை கவனமாக கையாளணும். தேவையில்லாத செலவெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு சேமித்து வச்சா மட்டும்தான் ஃப்யூச்சருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃபேமிலிக்கான செலவுகளை தாண்டி தேவையற்ற செலவு எதுவும் செய்ய வேண்டாம். சேமித்து வைக்க பாருங்கள். அவ்வளோதான். உங்களோட பொருளாதார நிலையில் கஷ்டமான சூழ்நிலை எதுவுமே வரப்போகிறதில்ல. கடன் வாங்குற மாதிரி இந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் எதுவுமே வராது. அடுத்ததாக மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் உத்தியோக பலன் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். வேலையை பொறுத்த வரைக்கும் அப்பப்போ சின்ன சின்ன தடைகளோ இல்லாட்டி சிக்கல்களோ ஏற்பட்டாலுமே இது எல்லாமே ஆரம்பத்தில் மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் போக போக ரொம்பவே சிறப்பான நிறைய நன்மைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் வேலையை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் எந்த இலக்கை நோக்கி போயிட்டுருக்கீங்களோ அதை அடையிறதுக்கான வாய்ப்புகள் கைகூடி வரும். இந்த மாதத்தில் நீங்கள் கடின உழைப்பு போடுறது ரொம்பவே அவசியம். அப்போ தான் நீங்கள் நிறைய நற்பலன்களை பெற முடியும். ஓகேங்களா? நீங்கள் போடுற கடின உழைப்புக்கான அங்கீகாரம் நிச்சயமாக கிடைக்கும். உங்களோட மேலதிகாரிகள் அதை ரெகக்னைஸ் பண்ணி உங்களை பாராட்டுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ எஃபோர்ட் போட்டு வேலை செய்கிறீங்களோ அதுக்கான நற்பலன் நிச்சயமாக இருக்குது. சரிங்களா? அடுத்ததாக மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் தொழில் பலன் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். தொழில் செய்கிறவங்க இந்த காலகட்டத்தில் நிறைய செல்வத்தை அடையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்க போகுது. சொந்தமாக தொழில் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் நல்ல பெரிய அளவில் லாபத்தை எதிர்பார்க்கலாம். உங்களோட கடின உழைப்பு நல்ல வெற்றியை உங்களுக்கு கொடுக்கும். சரிங்களா? பிஸ்னஸ் சார்ந்த எந்த ஒரு முடிவு நீங்கள் எடுத்தாலுமே அது கரெக்டாக இருக்கும். அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது பிஸ்னஸில் நல்ல க்ரோத் இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் செய்கிறவங்களுக்கு ரொம்பவே சிறப்பான ஒரு மாதம் இருக்கும். அப்பப்போ சின்ன சின்ன சிக்கல்களோ இல்லாட்டி உங்களோட பிஸ்னஸில் இடையூறு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தவறான புரிதல்கள் ஏதாவது ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இருந்தாலுமே அதை எல்லாத்தையும் நீங்கள் அழகாக ஹேண்டில் பண்ணி சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுவீங்க. ஓகேங்களா? கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அவசியம். மற்றபடி பெருசாக எந்த ஒரு பிரச்சனையும் தொழில் செய்கிறவங்களுக்கு இருக்காது. அடுத்ததாக மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு மார்ச் மாதத்தில் ஆரோக்கிய பலன் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாமா?
இந்த மாதத்தில் உங்களோட ஆரோக்கியம் ரொம்பவே சிறப்பாக இருக்கும். நீங்கள் வந்து ரொம்ப சுறுசுறுப்பாகவும் கலகலப்பாகவும் இருப்பீங்க. உங்களோட ஹெல்த்தியான மனநிலை வந்து உங்களுடைய உடம்பையும் ஆரோக்கியமாக வச்சுக்கும். சரிங்களா? மனசு ஆரோக்கியமாக இருந்தால் உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் நீங்கள் இருப்பீங்க. உங்களோட ஆரோக்கியம் நல்லா அனுகூலமாக இந்த நேரத்தில் இருக்க போகுது. ஆனாலுமே நீங்கள் வந்து சாப்பிட்ற ஃபுட்டில் மட்டும் கவனமாக இருங்க. ஹெல்தி ஃபுட் சாப்பிடுங்க. ஹாப்பியாக இருங்க. பெருசா எந்த ஒரு ஆரோக்கிய குறைபாடும் இருக்க போறதில்ல. அப்படி இருந்தாலுமே அது எல்லாமே சரியாயிடும். சரிங்களா? அடுத்ததா மகர ராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்துல எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் நல்லா படிச்சிங்கன்னா பெரிய அளவில் வந்து மதிப்பெண் எடுத்து வெற்றி பெற முடியும். வெளிநாட்டில் போயிட்டு ஹையர் ஸ்டடீஸ் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு விசா பெர்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? அதே சமயம் இப்போ வந்து நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களோட படிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது ரொம்பவே அவசியம். தேவையில்லாத என்டர்டெயின்மெண்ட்ஸை கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு படிச்சிங்கன்னா தான் நல்ல வெற்றி அடைய முடியும். ஓகேங்களா? அடுத்ததாக மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு சுப மற்றும் அசுப தேதிகள் இந்த மார்ச் மாதத்தில் என்னென்னன்றதை பார்க்கலாம். சுப தேதிகள் ஆஸ் யூஷுவல் 1, 2, 4, 6, 8, 9, 10, 11, 13, 15, 17, 19, 20, 21, 23, 25, 26, 28, 29, 30, 31 இது எல்லாமே வந்துட்டு சுப தேதிகள். இந்த நாட்களில் நீங்கள் ஏதாவது செய்கிறீங்கன்னா கொஞ்சம் நல்ல சிறப்பான பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அசுப தேதிகள்னு பார்த்தீங்கன்னா 3, 5, 7, 12, 14, 16, 18, 22, 24, 27 இது எல்லாமே அசுப தேதிகள். கொஞ்சம் பலன் குறைவாக கிடைக்கக்கூடிய தேதிகள். அவ்வளோதான். இந்த வீடியோட முடிவுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களோட மகர ராசி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஸ்ரீராம ஜெயம். ஜெய் ஸ்ரீராம் ஆஞ்சநேயா. நன்றி, வணக்கம்.